அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். உலகமெல்லாம் வாழ்வது அன்னத்தாலே, உணவாலே. உணவு சமைக்க வேணுமானால் நெல்லோ கோதுமையோ வளர வேண்டும். அது நன்கு செழிப்பாக வளர மழை வேண்டும். மழை வேணுமானால் நாம் யாகம், யஜ்ஞம், பாராயணம் ஆகிய கர்மங்களை சரிவரச் செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் உடல் வேண்டும். உடல் இருப்பதே ஆத்மாவை அண்டித்தான். ஆக ஒரு ஜீவன் தான் வாழ்வதற்காகட்டும், மற்ற ஜீவர்கள் உடலுடன் செழிப்பாக வாழ்வதற்காகட்டும் கண்டிப்பாக அன்னத்தை வளர்த்தாக வேண்டும். கண்ணன் கீதையில் இதை சொன்னது வெறுமனே அல்ல, ஒரு மிக முக்கியமான கருத்தை வலியுறுத்துவதற்காக. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம் என்று தமிழர் மரபு. ஒவ்வொருத்தருக்கும் உணவு தேவை, பற்றாக்குறை இருக்கக்கூடாது. நம் பாரத தேசத்தின் சிறப்பே கிட்டத்தட்ட 125 கோடி மக்கள் இருந்தாலும் இன்னும் அனைவருக்கும் தேவையான அளவு உணவு இந்த நாட்டில் பயிர் செய்யப்படுகிறது. வேற பல நாடுகளிலும் ஜனத்தொகை மிக குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களால் பயிர் செய்து கொள்ள முடியாது. பாரதம் எப்படி தன் உணவை தன்னாலே செய்து கொள்ள முடிகிறது? உழவுத் தொழிலின் சீர்மை. கிராமத்தில் வாழும் நாடு பாரத நாடு. இப்போதுதான் நகரமுறத்து தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக அன்றும் சரி இன்றும் சரி உழவுத் தொழிலை நம்பித்தான் பாரதமே வளர்ந்திருக்கின்றது. அதை பற்றித்தான் எத்தனை குறள்கள், எத்தனை தமிழ்ப்பாக்கள். உழும் உழவன் கணக்கு பார்த்தால் நம்மால் வாழக்கூட முடியாது. அவர்கள் தன்னலமற்று உழவேதான் பயிர் வளர்கிறது. அப்படி பயிரை வளர்த்து ஒருத்தருக்கு கூட உணவில்லாமல் போகாமல் அனைவருக்கும் உணவு படைக்க வேண்டும். இந்த உயர்ந்த கருத்தைத்தான் கண்ணன் என்றோ வலியுறுத்தி சொன்னார். இன்று ஆங்கிலத்தில் ஊடகங்களில் பார்க்கிறோம் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி. அப்படின்னா நம்ம நாட்டுக்கு தேவையான உணவு நாமே பயிர் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய அளவு நன்கு பயிர் தொழிலை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது சற்றே மாறி காணப்படுகிறது. தொழில் முன்னேற்றத்தை பார்க்கிறோம், ஆனால் பயிர் தொழிலை பார்க்கிறோமா? பல கிராமப்புறங்களுக்கு சென்றால் பயிருக்கு ஆளில்லை, உழவுக்கு ஆளில்லை, உழுதால் கூட நமக்கு லாபம் சரிவர இல்லை, வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. எத்தனை பேச்சு அடிபடுகிறது. ஆனால் இதிலெல்லாம் பண்டைய காலத்து ரிஷிகளுக்கு உடன்படிக்கையே கிடையாது. மேலும் உபனிஷத்துகள் கூறுகின்றன, அன்னம் பகுகுர்வீத, அன்னத்தை நிரம்ப வளர்க்க வேண்டும், நிறைய பயிர் பண்ண வேண்டும். அன்னம்னா நிந்தியாது, உண்ணும் உணவை குறை சொல்லாதே, அதை எப்போதும் ஏசாதே. அன்னன்ன பரிச்சக்ஷீத, உன் இலையில் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பரிமாறிக்கொள். அதற்கு மேலே இருந்தால் மீதம் வைத்து வீணாக்கி விடாதே, எரிவது கூடாது, ஜீவராசிகளுக்கு கொடு. இந்த ஃபுட் செக்யூரிட்டி இன்னைக்கு பேசப்பட்டது அல்ல. அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும்ங்கிறதை உபனிஷத்து இன்னைக்கு ஏற்படலே, கீதை இன்னைக்கு ஏற்படலே, திருமங்கையாழ்வார் பாகவத ததி ஆராதனம் பண்ணதும் இன்னைக்கில்லை. அது என்றோ குமுதவல்லி நாச்சியாரை சந்தித்தார். நாச்சியார் 2 கட்டளைகளை வைத்தார். இந்த 2ஐயும் சரிப்படுத்தினால் நீர் செய்து கொடுத்தால் உம்மை கடிமணம் புரிந்து கொள்ளுகிறோம். அதில் ஒன்று, பெருமானுக்கு பக்தனாக வேண்டும், ஸ்ரீமன் நாராயணனோடே தொடர்பு ஏற்பட வேண்டும். அதுக்கு சங்கு சக்கர பொறி ஒத்தி கொண்டு வாரும்.
உடன்பட்டார். திருநறையூருக்கு சென்றார். நம்பியினிடத்திலே சங்கு சக்கரப் பொறி ஒத்தி கொண்டார். பஞ்சசம்ஸ்காரம் சமாஷேணம் நடந்தது. பெருமானோடே ஒருத்தன் தொண்டனாகிவிட்டால் அது போதாது. இப்போ முக்கியமான கருத்தை நன்னா பாருங்க. ஒரு கருத்து அன்னதான கருத்து, என்னன்னு சொல்கிறேன். மற்றொரு கருத்து குமுதவல்லி வைத்த 2 கண்டிஷன்ஸ். அதில் ஒரு கண்டிஷன் பெருமானுக்கு பக்தனாகணும். அது இருந்துட்டால் போராது. ஏன்னா நமக்கு இருக்கிற ஆணவம், ஈகோன்னு சொல்கிறோமே, அது பெருமானிடத்தில் காட்ட மாட்டோம். ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர், வலியவர், முதலாளி. அதனால் அவரிடத்துல நம்ம ஆணவத்தை காட்டி பிரயோஜனம் உண்டா? அங்கங்கே சேவை பயமாக இருக்குது, ஏதான் நம்மளை தண்டிச்சுடுவரோன்னுட்டு அதனால் தாராளமாக விழுந்து நமஸ்கரிப்போம். இறைவா நீதான் பெரியவன் ஒத்துப்போம், நான் உனக்கு தொண்டன் ஒத்துப்போம். இதெல்லாம் கடவுளிடத்தில் நடக்குமே தவிர அவருக்கு பக்தனானத்துக்காக ஈகோ போயிடுத்துன்னு சொல்ல முடியாது. பெரிய அகங்காரியாக இருந்துட்டே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆராதனம் பண்ணுபவர்கள் இருக்கா. பக்தர்களாக இருக்காருங்கிறதுக்காக ஆணவம் போயிடாது. இப்போ திருமங்கியாழ்வார் எப்படிப்பட்டவர்? அவர் நீலனாக இருந்தார், பெரிய அரசன். அந்த அரசனுக்கு குறுநில மன்னராக இருந்திருக்கார். உடலில் நல்ல சக்தி பலம் இருக்கிறவர். குதிரையில் ஏறி உட்கார்ந்தா எங்கே வேணா பறப்பார். 4 முக்கியமான சீடர்கள் இருக்கிறவர். அப்போ எவ்வளவு ஆணவம் அவருக்கு இருந்திருக்கும்? அந்த ஆணவத்தை பண்படுத்த வேண்டும். நிலம் அப்படியே பாளம்பாளமாக வெடிச்சிருந்தா அதை மெதுவாக தண்ணீர் கொட்டி உழுது பண்படுத்தணும். அதைத்தான் குமுதவல்லி நாச்சியார் செய்ய தொடங்கினாள். ஒரு மனைவிக்கு முக்கியமான பணி, காதலியாகவே இருப்பினும் காதலன் எப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொண்டு அவனிடத்தில் கரடுமுரடான எண்ணங்கள் இருந்தால் அதை மாற்றி உழுது செப்பனிட்டு நல்ல கணவனாக மாற்ற வேண்டும். அப்படி மாறினால்தான் கல்யாணம் பண்ணி கொள்ளுவேன்னு சொல்ல வேண்டும். இதைத்தான் காதலியான குமுதவல்லி நடத்தி காட்டினாள். இவர் ஆணவத்தை குறைக்க பெருமானிடத்தில் பக்தனாகச் சொன்னால் போராது, பாகவதனுக்கு பக்தனாக்க வேண்டும். அடியவர்களுக்கு அடியவனாகி அடியவர்களுக்கு தொண்டு புரிந்தால்தான் நாம் ஒன்றுமில்லைங்கிற எண்ணம் வரும். அப்பதான் உண்மையான பண்பும் பண்பாடும் பணிவும் வரும். பெருமானிடத்தில் பக்தி இருக்கிறவாளுக்கு ஆணவம் இருக்கும். ஆனால் அடியாருக்கு அவர்கள் திருவடிகளை கழிவு விடு, அவள் செருப்பை தொடச்சி விடு, அவள் சாப்பிட்ட இடத்தை எடுத்து நன்னா எச்சப்பரட்டி இலை எடுத்து செய்யி, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய், அவர்களுக்கு துணி துவைத்து போடு, அவர்களுக்கு வேண்டியதை செய்யினால் ஒரு மனிதனுக்கு தொண்டு புரிகிறோம் இல்லையோ. மனுஷனுக்கு தொண்டு புரியணும்னால் ஆணவம் அடங்கினாத்தான் செய்ய முடியும். அப்போ இறை தொண்டு ஒன்று, பாதி ஆணவம் குறையும். அதே பக்தர்களுக்கு தொண்டு மற்றொன்று, அப்பதான் முழு ஆணவம் ஈகோ மொத்தமே போகும். இதனால் தான் அடியார்க்கடியான்னு சொல்லுகிறார்கள். அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும்படி ஆதுமில் குழவிப்படி அந்த பிரான் தனக்கு அடியார் தம்மடியார் தமக்கடியார் தம்மடியார் அடியோங்களே என்று சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களில் தலைவர். அவர் பாடும்போது அடியவனுக்கு 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 அடியவன் என்று 7 முறை சொல்லிக் கொண்டார். இதே பரகாலன் சாதிக்கிறார். உத்ததும் உன் அடியார்க்கடிமை கண்ணபுரத்துறை அம்மானே, நின் திருவெட்டெழுத்துங் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே, திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளே, உன்னிடத்தில் திருமந்திரத்தை கற்றேன், 8 எழுத்து மந்திரத்தை. அந்த மந்திரத்திலே நான் தெரிஞ்சது என்ன? உனக்கடியான்னு புரிஞ்சுட்டேன், போராது, உன் அடியார்க்கடியான்னு தெரிந்து கொண்டேன். அடியவர்களுக்கு அடியவன்னா என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். என்ன தொண்டு புரியலாம்? திருமங்கையாழ்வார் தேர்ந்தெடுக்க முடியாது, குமுதவல்லி காதலி தேர்ந்தெடுத்தாள். நீர் 1000 ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பக்தர்களுக்கு ஓராண்டு முழுவதும் ததியாராதனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான பணி! எங்கிருந்து உணவளித்தார்? அந்த இடத்தைத்தான் வந்து அடைந்திருக்கிறோம். மங்கை மடம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஸ்தலம். இங்கே பெருமாள் வீரநரசிம்ம பெருமானாக சேவை சாதிக்கிறார். மங்கமடத்தில் தான் திருமங்கியாழ்வார் இருந்து ஓராண்டு தினப்படி 1008 பேர் பாகவதர்களுக்கு ததியாராதனம் பண்ணியிருக்கார். 1000 பேருக்கு உணவளிக்கிறதுன்னா வெறுமையா? முதல்ல அதுக்கெல்லாம் காய்கறி வேண்டாமோ? பக்கத்தில் பெருந்தோட்டம்ங்கிற ஊர் இருக்குது, அங்கேருந்து தான் மொத்த காய்கறியும் கொண்டு வருவாராம். எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாற வேண்டாமோ? இலையமுது கூடம்ங்கிற ஊரே இருக்குது. பெருந்தோட்டம் ஊர், இலையமுது கூடம் ஊர், இந்த ஊரெல்லாம் சுற்றி இருக்கேன்னா மங்கமடத்தில் நடந்த ததியாராதனத்துக்காகத்தான். அவசியம் நீங்களும் வாங்கோ. நிறைய ததியாராதன வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். இங்கே வந்து பெருமாளை சேவித்து கொண்டு ஆழ்வாருக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் அடியேன்னு கிடைக்கணும். நம்ம வீட்டுக்கு யாரும் வெறும் வயத்தோடு வந்தால் காய்ந்த வயிற்றோடு திரும்பி போகக்கூடாது. ஏதோ நம்மால் என்றதை போட்டு அனுப்பணும். இதில் ஒன்று சொல்கிறார், யாரோ நம்ம வீட்டுக்கு பசியோடு வந்துட்டு அவருக்கு நம்ம போடுறேன்னு சொல்லிட்டு போடலேன்னு வச்சுங்க,
பசியோட திரும்பி போகிறார்னால் அவர் தன் திருப்தி படாமல் உணவு உண்டு பசி ஆறாமல் திரும்பி போனால் நம்ம வீட்டில் இருக்கிற புண்ணியத்தை எடுத்துன்னு போயிடுறாருன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணியமே குறைவு, இன்னும் வந்தவர் வேற, அதை தானும் எடுத்துன்னு போயிட்டார்னால் நம்ம அப்புறம் எங்கே போய் புண்ணியத்தை தேட? அதனால் அது இரவாகட்டும் பகலாகட்டும் யாரானு 2 பேருக்கு ஒரு ஒத்தருக்காவது உணவு இருக்கணும். எப்பவுமே பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்து வைப்பது கூடாது, இருக்கணும். ராத்திரி படத்துக்கு போகிறச்சே பண்ணலாமே தவிர அப்பவும் ஆறானு வந்தால் கொஞ்சமானு போட வேண்டாமா? சரி இல்லை, பாத்திரமே தேய்ச்சிட்டோம், 10 மணிக்கு ஒருத்தர் வரார், ஒரு உப்புமா உடனே கலரணுமா இல்லையா? அப்போ சட்டுன்னு நமக்கா வாலண்டியராக தோணணும். அது கண்டிப்பாக வாங்க, தோ உட்காருங்கோ, கைகாலால் மீண்டு வர்றதுக்குள்ளே நான் பண்ணி போடுறேன்னு சொல்லணும் இல்லையோ? அப்போ போய் 10 மணி ஆச்சே பண்ணணுமா கேட்கச்சேவே நீங்கள் சாப்பிட்டு விட்டு வந்தீர்களான்னு கேட்டுட்டாலே அவளுக்கு அவ்வளோதான். இனிமேல் ஏன் கேட்க போகிறாவா? சாப்பிட்டு வந்தியானாலே இல்லைன்னு தானே அர்த்தமாக இருதுப்போ. அப்படி செய்யக்கூடாது. அதைத்தான் தனி ஒருவன் அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும். அதை இவ்விடத்தில் திருமங்கையாழ்வார் நிறைவேற்றினார். இந்த பெருமான் அனுகிரகத்தால் தானே இந்த க்ஷேத்திரத்திலும் திருமங்கையாழ்வாரும் குமுதவல்லி நாச்சியாரும் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கின்றனர். இதில் குமுதவல்லி நாச்சியார் தலை முடிச்சு கொண்ட ஒரு மாதிரி இருக்கட்டும், ஆணாக இருப்பினும் கள்ளர்குல தலைவராய் என்ன ஆச்சரியமான ஒரு தலையில் கோடாலி கொண்டையோட திருமங்கையாழ்வார் சேவை சாதிக்கிறார். ஆழ்வாரையும் நாச்சியாரையும் சேவித்தோம் அனைத்த வேலோடே தொழுத கையோடே அழுந்திய திருநாமத்தோடே இங்கு சேவித்து கொண்டோம். திருநகரிக்கு போகிறோம், அங்கே நிதானமாக சேவிப்போம். இருந்தாலும் அதற்கு முன்னோடியாக இங்கே சேவிச்சுனுட்டோம். இங்கிருந்து தான் குமுதவல்லி நாச்சியாருடைய கட்டளையை நிறைவேற்றி முடித்தார் ஆழ்வார். இனிமே கல்யாணத்துக்கு தடங்கள் இல்லை. ஆச்சாரியனிடத்தில் பஞ்சசம்ஸ்காரமும் பண்ணிண்டாயிடுத்து, 1000 பேருக்கு ததியாராதனமும் பண்ணியாகிவிட்டது. இதெல்லாம் யார் அருளாலே? இங்கு எழுந்தருளி இருக்கும் நரசிம்ம பெருமான் வீர நரசிம்மன். ஏற்கனவே திருவாலியில் லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்தோம், திருக்குறையலூரில் உக்ர நரசிம்மரை சேவித்தோம், மங்கை மடத்தில் வீர நரசிம்மரை சேவிச்சுக்கிறோம். வீரமான நரசிம்மர். ஆனால் அவரை சேவிக்கும்போது வலது கையாலே அபயமளித்து கொண்டு இடது கையாலே நம்மை அழைக்கிறார். அழைத்து வாழ்வித்தவர்னு சொல்கிறோம். ஆஹ்வான ஹஸ்தம், நம்மை கூப்பிடும் ஹஸ்தம். யார் சாப்பிட்ணும்னாலும் இங்கு வாங்கோ, 2 சாப்பாடு கிடைக்கும். ஒன்று வயிற்றுக்கு உணவு கிடைக்கும், மற்றொன்று பெருமானே அமுதந்தானே, அவர் தான் சக்கரை பொங்கல், அவர் தான் அக்கார அடிசல், அவர் தான் லட்டு. அப்போ அவரையே சாப்பிடலாமோ இல்லையோ? அது நித்தியமான உணவு. இந்த உணவு சாப்பிட்டா நாளை திரும்ப சாப்பிடணும். ஆனால் பெருமான் தெவிட்டாத உணவு ஆராதவமுதம்னு சொல்கிறோம். சங்கமலவல்லி நாச்சியாரோடே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். ஆக மூலவர் வீரநரசிம்மர் ஓர் கையால் நம்மை அழைக்கிறார். நரசிம்மர் நினச்சின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம், அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு பாசுரம். இதே திருமங்கையாழ்வார் அகோபிலத்துக்கு 10 பாசுரங்கள் பாடினார். அது நவநரசிம்ம க்ஷேத்திரம். அதை போல இது பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம். இங்கு மங்கமடத்தில் வீரநரசிம்மர், உற்சவ பெருமாள் ரங்கநாத பெருமான். வலது கையாலே நமக்கே பெருமான் அபயப்பிரதானம் அளித்து கொண்டு இடது கையை கட்டிகஸ்தமாக வச்சுன்னு சேவை சாதிக்கிறார். உடனுரையாய் இடது பக்கம் நாச்சியார், வலது பக்கம் நாச்சியார், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோட பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான ஆஸ்தானம். இங்கே நாம் என்ன தெரிஞ்சிட்டோம்? இப்போ பெண்கள் ஆண்களை திருத்த வேணும், அது முக்கியமான பணி. அவனை என்ன பண்ணால் பண்படுத்தலாம்ங்கிறத பார்த்து சரியாக திருமங்கையாழ்வார அடையாளம் கண்டு கொண்டாள் குமுதவல்லி. இவருக்கு ஆணவம் இருக்குது, இதை அடக்கினாத்தான் பக்தராக போகிறார், அப்போ தான் நமக்கு கணவனாக முடியும். அதுக்கு ஏற்ற 2 விதிமுறைகளை விதித்தாள். 2ஐயும் பண்ணிவிட்டார். திருமங்கையாழ்வார் இங்கே நடத்தினது என்ன? அன்னதானம். ஆந்தனை அன்னத்தை நிறைய வளர்க்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒத்தருக்கும் உணவில்லாமல் போகக்கூடாது. இதெல்லாம் சமுதாய கண்ணோட்டம். நம்ம ஆழ்வார்கள் ரிஷிகள்னு நினைக்கச்சேவே ஏதோ ஆன்மீகம் பேசுவா, பெருமாள்கிட்ட பிரதட்சணம் பண்ணுறது, நமஸ்கரிக்கிறது, பூஜை பண்ணுறது, இவர்கள் தான் இதுதான் அவளுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். இது ரொம்ப உயர்ந்த விஷயம், இது சின்ன விஷயம் இல்லை. இது தெரிஞ்சின்றதே பெருசு. அது மட்டும் இல்லையே, இப்போ அவர்களுக்கு சமுதாய உணர்வோடே எல்லாருக்கும் உணவளிக்கணும், அதை எரிஞ்சிடக்கூடாது, நிந்திக்கக்கூடாது, யாருக்கணும் உணவில்லாத போகக்கூடாது. கோபத்தை உணவில் காட்டலாமா? நமக்கு வீட்டில் 1000 சண்டை இருக்கும், ஆனால் இலையை போட்டு சாப்பிட உட்காந்தோம்னா அதற்குரிய மரியாதையை கொடுத்து சாப்பிடணும். இந்த ஒருவேளை இது நமக்கு கிடைக்கிறதே, கிடைக்காத எத்தனை பேர் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயின்றிருக்கா. பகவான் நமக்கு அதை கொடுத்துருக்காரோ இல்லையோ, அந்த எண்ணத்தோடு நாம் உணவு உண்ண வேண்டும். குஜராத் மாநிலத்துக்கு போனேன்னா ஒன்று சொல்கிறது உண்டு, எல்லாம் துவாரகையெல்லாம் இருக்கிற இடம், உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் பிருந்தாவன்லாம் இருக்கிற இடமோ இல்லையோ. அப்போ அங்கே சொல்லுவா, எனக்கு பல் இல்லாத போது தாந்துனதே, அப்படின்னா பல்லே இல்லை, அப்போது தூது பியே, அப்போ நான் பால் குடித்தேன். பல் இல்லாத சமயத்துக்கு பால் குடித்தேன், இப்போ பல் முளைச்சிருக்கு,
அதே இறைவன் அன்னத்தை கொடுக்காத படுவாரான்னு? அப்போ பல் இல்லாத சமயத்துக்கு அன்னம் பால், பல் வளர்ந்த சமயத்துக்கு அன்னம் சோறு, அனைத்தும் பெருமான் கொடுக்கிறார். நம்மை ஒரு கருவியாக கொண்டு எல்லாருக்கும் அது கிடைக்கிறதான்னு பார்க்கிறார். அதைத்தான் நீலன் இந்த இடத்தில் நிரூபித்தார். அன்னதானம் முடிஞ்சது, 1 வருஷம் ஆயிடுத்து, இனிமே கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடந்ததா? ஆருக்கும் கல்யாணம். குமுதவல்லிக்கும் மங்கைக்குமா, அல்லது அமிர்தவல்லி நாச்சியாருக்கும் வயலாளி மைந்தனுக்கும் கல்யாணமா? அதை அடுத்த இடத்தில் சந்திக்கும் போது சேவிப்போம். இப்போது மங்கமடத்து வீரநரசிம்மனிடத்தே விடை பெற்று புறப்படுவோம்.